ஆஸ் அ பெயிண்டரை கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னோட குரு ராஜா பர்னி அண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா, பெயிண்டர்ஸ் நிறைய ரியலிஸ்டிக் பெயிண்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு நாளுக்கு வந்து வேலை போயிடுச்சு. காரணம் என்னென்னா, கேமரா வந்ததுக்கப்புறம் ரியலிஸ்டிக் தத்ரூப உயிர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கலன்னாங்க. ஏன்னா அந்த கேமரா வந்து அழகாக அவங்கள ஃபோட்டோ எடுத்துரும். இந்த பெயிண்டர்ஸ்க்கு யாருக்கும் ஒர்க் பண்ணுற இது கிடைக்காது. அப்படி எனக்கு சொல்கிறப்போ ஃபுல்லாக கேமரா என் மனசில் வந்து ஒரு எதிரியாக தான் இருந்தது. ஏன் ஒரு கேமரா வந்து நம்மளோட ஓவியர்களோட வாழ்க்கையை ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்டில் கியூபிசம், ஸோ டாட்டிசம், ஒரு இசமாக க்ரியேட் ஆகிருக்கு, சரியலிசம் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேமராவை எல்லாம் பார்த்தா மொத்த எனிமியை ஒன்றா சேர்த்து பார்க்கணுன்னு ஆசை. எனக்கு அப்ராட் போகிறப்போ ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஆர்ட் ஃபேர் போகிறப்பெல்லாம் இந்த கலெக்டர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க டபுள்ஸ் அந்த கேமராஸ் எல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டுட்டு வந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்ச அப்புறமா சரி கொஞ்சம் கலெக்ஷன் சேர்த்தோன்னு ஒரு எக்ஸிபிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு 2012 பிசி ஸ்ரீராம் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த ஷோவை. அப்போ கமல் சார் வந்து பார்த்தாங்க எல்லா கலெக்ஷனும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, இது நல்லா பண்ணுங்கள் இது அப்படின்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட 4000 சில்லற கேமராவுக்கு மேலே கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து அழகாக ஒரு மியூசியம் பண்ணணுன்னு ஆசை. சும்மா பண்ணக்கூடாது, அது ஒரு கேமரா மாதிரி ஒரு பில்டிங் கட்டி அது உள்ள கேமராவெல்லாம் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனோட ஆசையோட முதல் கட்டமாக இப்போது இன்றைக்கி, அதாவது வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே அன்றைக்கி அது நடக்க போகுது. மியூசியமுக்குள்ளே நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. அதாவது உலகத்தோட மிகப்பெரிய கேமரான்னு சொல்கிற மம்முத், கிட்டத்தட்ட 1900 பவுண்ட் இருந்த அந்த மம்முத் கேமராவோட சேம் மாடலை வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஆர்ட் டைரக்டர் அபி நிறைய பேர் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு இதை வந்து இந்த டீமை வச்சு இதை செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வாவ் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிற கேமராவில் நடந்த அதிசயங்கள். உலகத்தோட மிக சிறிய கேமரா 11 கிராம் தான், 2 மணி நேரம் ஷூட் பண்ணலாம். அது ஒரு சைனீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கேமரா இங்கே வந்திருக்கு. வாக்கிங் ஸ்டிக்கில் ஒரு கேமரா இருந்திருக்கு. பிஸ்டல் கேமரா, ஒருத்தங்களை ஒரு குற்றவாளியை சுடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கன்னில் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுத்ததுக்கப்புறம் தான் புல்லட்டே வந்திருக்கு. ஸோ யூஎஸில் இருந்த அந்த கேமரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிஜிஆன் கேமரா, ஜெர்மனில் வந்து வேர்ல்டு வார் 2 அப்போ ஸோ ஹிட்லர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புறாவோட வயிற்றில் கிட்டத்தட்ட 55-60 கிராம் உள்ள கேமராவை கட்டி அனுப்புவாங்க. இந்த புறா பறந்து போகிறப்போ ஏதாவது ஒரு லக்கிலி ஷாட் கிடைக்குமா, ஒரு ஷாட் தான் எடுக்கும் அந்த டைமரில். அதில் எவ்வளோ எனிமீஸ் வராங்கன்னு பார்க்க முடிஞ்சிருக்கு அவங்களால. ஸோ இது வந்து புறாவுக்கு வந்து புறாவை வச்சு அந்த ஃபுல்லாக தூது அனுப்பி அதனோட விஷயங்களை ஃபுல்லாக தெரிஞ்சிட்ருக்காங்க. அதில் 3 வகையான மாடல் கேமரா இருக்குது. அந்த 3 கேமராவும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இது எப்படி அனுப்புனாங்க, எப்படி பண்ணாங்கிறத டைரக்டர் ஜெய் 3 ஃபிலிம் இந்த மியூசியம்குள்ளே பண்ணியிருக்காங்க. பிஜிஆன் கேமரா பற்றி ஒரு ஃபிலிமு, ஸ்பை கேமராஸை பற்றி ஒரு ஃபிலிமு, ஹிஸ்ட்ரி ஆஃப் கேமரா பற்றி ஒரு ஃபிலிம், 3 ஃபிலிம் இந்த மியூசியம்குள்ளே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வகையான ஸ்பை கேமராஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு 3D கேமரா இருக்குது. அந்த 3D கேமரா 1948 பிரிட்டிஷ் பீப்புள் இங்கே கொண்டு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் தாஜ்மஹாலையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபோடு கிடச்சிது நெகட்டிவோட. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஒரு 140 வருஷத்தோட ஹிஸ்ட்ரியை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன மொபைல் கேமரா வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் கோட்டு ஷூட்லாம் போட்டு கேப்லாம் போட்டுட்டு வந்து அவர் எடுத்திருக்க ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோகிராஃபரே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிங்கு மாதிரி இருக்கார். அப்படி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. எனக்கே ஃபுல்லாக தெரியாது. இப்போ நான் பார்த்து 4000 சில்லற கேமரா தான் பார்த்துருக்கேன். 5200 பிராண்டுக்கு மேலே உலகத்தில் இருந்திருக்கு. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 சில்லற பிராண்ட் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இந்த மியூசியம்குள்ளே 400 பிராண்டு மேலே கேமராஸ் வந்து இதில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நான் கலெக்ட் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு கமல் சாருக்கு தான் கூப்பிட்டு என்னோட ஒரு 1000+ சேர்த்தோன்னே ஃபஸ்ட்டு கமல் சாருக்கு தான் காமிச்சேன். முதல்ல கேட்டாங்க, இதெல்லாம் நீ வாங்கிட்டியா அப்படின்னாங்க. எல்லாமே நான் ப்ரொசஸ் பண்ணிட்டேன், ரொம்ப நல்ல விஷயம், நல்ல வேலை நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அவங்க சேர்த்த கலெக்ட் பண்ண கேமராஸு. இங்கே நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 பேர், ஒன்று எம்ஜிஆர் சார், கமல் சார். இவங்க தான் அதிகமாக கேமரா ரிலீஸ் ஆனோன்னு வாங்கி கலெக்ட் பண்ணது. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, விஸ்வரூபம் டைமில் சார் அந்த டென்ஷனில் இருக்கிறப்போ அங்கே ஷூட் பண்ணுறதுக்காக கேமராஸ் எல்லாம் எடுத்து செட் பண்ணணும், என்னென்ன நடக்குதுன்னு சொல்கிறதுப்போ சார் சொன்னாங்க, கோப்ரோ கேமரா பற்றி சொன்னாங்க. ஒரு ட்ராயரை ஓப்பன் பண்ணிங்கன்னா கமல் சார் எடுத்துன்னு வந்த கோப்ரோ கேமரா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 கிலோ 1 கிலோ கோப்ரோ கேமராஸ் இருக்கும். எடுத்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நாங்கள் ஒரு கோப்ரோ கேமரா தான் நாங்கள் எடுத்து பார்க்கலாம்னு நினச்சி ஒரு பேக் ஃபுல்லாக கோப்ரோ கேமரா இருந்தது.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெட் கேமரா வந்தால் கூட கமல் சார் 2 வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க ப்ரொசஸ் பண்ணி யூஸ் பண்ணவங்க கமல் சார். அவங்க அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க, இது நல்ல விஷயம் நீ பண்ணுன்னு. இப்போது இந்த மியூசியம் பண்ணிட்டேன், இதையும் நான் கமல் சார் கிட்ட கொண்டு வந்து காட்டுவேன். எனக்கு ஒரு 4-5 மியூசியம் பண்ணணும்னு ஆசை. இதில் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கணும் அதை ஃபுல்லாக இன்னும் வரப்போகிற மியூசியமில் இன்னும் சரி பண்ணி பண்ணணும்னு ஆசை. இது வந்து வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டேக்காக 19 வந்து கம்மிங் 19 வந்து வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே. இது 18th மார்னிங் பிசி ஸ்ரீராம் சார் இந்த மியூசியம் ஓப்பன் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் வந்து இந்த மியூசியம்குள்ளே இருக்க போகிற 3 ஃபிலிமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. 19ஆம் தேதியிலேருந்து பப்ளிக் வந்து வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டேலேருந்து எல்லோரும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு, குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு கேமரா பற்றின ஒரு பெரிய ரகசியம் உங்கள் கையில் இருக்கிறது ஒரு கிராண்ட் சைல்டு தான். நீங்கள் பேரனை தான் கையில் வச்சுருக்கீங்க. உங்கள் கொள்ளு தாத்தாலாம் நீங்கள் பார்த்தது கிடையாது. நீங்கள் இந்த மியூசியம் வந்தீங்கன்னா உங்கள் கொள்ளு தாத்தாலாம் மீட் பண்ணலாம்.